நம்ம லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பன்னீர் சோயா புலாவ். இது சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி ஒரு 15 நிமிஷம் சோயா சங்க்ஸ் சுடு தண்ணியில் ஊற வச்சு மிளகாத்தூள் உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் ஊற வச்சுருக்கிற சோயாவை போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அப்போ தான் ரைஸோட சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது கூடவே 200 கிராம் பன்னீரை க்யூபாக கட் பண்ணி ஆயிலில் போட்டு லைட்டாக செவக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். செவந்ததுமே இதையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது இதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுமே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கலாம். அப்புறமா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேரட்டு, பீன்ஸு இந்த ரெண்டையும் சேர்த்து வதக்கலாம். காய் நல்லா வதங்கினதுமே தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக கரம் மசாலா, அதோடு சேர்த்து கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பொடியோட பச்சை வாசம் போனதுமே ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ், நான் இன்றைக்கி நான் எப்பயும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸ் தான் போட்டிருக்கிறேன். அதோட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸும் நம்ம ஆல்ரெடி பொரித்து வச்சுருக்கிற சோயா சங்க்ஸு, பன்னீர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணும்போது கூடவே ஒரு கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தால் நம்ம பன்னீர் சோயா புலாவ் ரெடி. இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பசங்க ஈவினிங் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.